பில்ஹீத்னு இந்த பாடி பில்டர் பேரு 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினாரு. அதாவது ஒரு பாடி பில்டரு மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கணும்னா அவருக்கு கடின உழைப்பு இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், ரொம்ப பொறுமையா பாடி பில்டிங் செய்யணும், அர்ப்பணிப்பு இருக்கணும். இது எல்லாமே இவருக்கு இருக்கு. அதுக்கு மேல இவர்கிட்ட என்ன ஒரு குவாலிட்டி இருக்குன்னா, ரசிகர்களையும் நடுவர்களையும் மக்களையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கவர்ச்சி இருக்கு. அர்னால்டு மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக். அவர் கண்ணை பாருங்க. அவர் கண்ணை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த எவ்வளவு ஒரு லுக்கா இருக்கு பாருங்க. அட்டகாசமா நம்மளவே கவர்ற மாதிரி இருக்கு பாருங்க. என்ன அருமையான செஸ்ட், என்ன அருமையான டெல்டாய்டு, ட்ரைசெப்ஸ், பைசெப்ஸ், ஃபோராம்ஸ். மிஸ்டர் அழகான பாடி பில்டர். அதனால தான் 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினாரு. ரொம்ப கரிஸ்மேட்டிக். போசிங் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப அழகா, இனிமையா, ஸ்வீட்டா இருக்கும். அதே மாதிரி இவரோட காம்படிட் பண்ண மற்ற போட்டியாளர்ல ரொம்ப முக்கியமான ஒரு காய்க்ரீன். அவர் கொஞ்சம் அக்ரஸிவா இருப்பார். பெரிய மொட்டையை போட்டிருப்பாரு, அதுல ஒரு சடையை வளர்த்திருப்பாரு. அதனாலேயே கூட நடுவர்கள் அவரை கொஞ்சம் மிஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். பாருங்க, நீங்களுமே நடுவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடியவர்களாகவும் இருக்கணும், மக்களையும் ஆடியன்ஸையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். அப்பதான் நம்ம ஒரு சாம்பியன் பாடி பில்டர் ஆக முடியும். தேங்க்யூ.